Hello friends, welcome to Tamil and Raj Academy. ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ லைவில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். கொஞ்சம் வர்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மழையும் ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருந்ததுனால லைவ் வர முடியலை. சரி, இருந்தாலும் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறத கொடுக்கலாம் லைவ். இப்போ நீங்கள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓகே, அதர்வைஸ் நீங்கள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓகே அப்படின்றதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். நைட்டு மேபி ஒரு இந்த டைமுக்கு அப்லோட் பண்ணுறோம். வேணும்னா பார்த்துக்கோங்க, அதர்வைஸ் மார்னிங் பார்த்துக்கோங்க. சயின்ஸ் மட்டும் இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மார்னிங் அந்த சோசியல்ஸ் உண்டான கொஸ்டின் நாளைக்கு காலையிலே அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் அப்படின்னு ஒரு பாடம் 7th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசன். சரிங்களா? 7th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தவறான ஒன்றை கூறுக. தவறான ஒன்றை கூறுக. ஆப்ஷன் ஏ அமீபா, ஆப்ஷன் பி யூக்ளினா, ஆப்ஷன் சி பாரமீசியம், ஆப்ஷன் டி சைக்கான். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் டி சைக்கான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதில் இந்த அமீபா, யூக்ளினா, பாரமீசியம் இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு செல் உயிரிகள் வகைப்படுத்தியிருப்பாங்க. இந்த சைக்கான் அப்படிங்கிறத மட்டும் துளையுடலிகள் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதை அடிப்படையாக வச்சு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் செகண்ட் கொஸ்டின், தவறான ஒன்றை கூறுக. ஆப்ஷன் ஏ லியூகோசோலினியா, ஆப்ஷன் பி ஸ்பாஞ்சிலா, ஆப்ஷன் சி சைக்கான், ஆப்ஷன் டி ஹைட்ரா, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதில் இந்த லியூகோசோலினியா, ஸ்பாஞ்சிலா, சைக்கான் இது எல்லாமே துளையுடலிகள் அல்லது பொரிபெரா அப்படிங்கிற பாட்டு கீழே வரக்கூடியது. இந்த ஹைட்ரா அப்படிங்கிறது குழியுடலிகளில் வரக்கூடியது. அதனால் ஆப்ஷன் டி ஹைட்ரா அப்படிங்கிறது தான் சரியான விடை இந்த கொஸ்டினுக்கு. தென் தவறான ஒன்றை கூறுக. பிளானேரியா, ஆப்ஷன் பி கல்லீரல் புழு, ஆப்ஷன் சி இரத்தப்புழு, ஆப்ஷன் டி நாடா புழு, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த தட்டை புழுக்கள் அப்படின்னு பாட்டுக்கு கீழே தான் பிளானேரியா, கல்லீரல் புழு, இரத்தப்புழு, நாடா புழுக்கள் எல்லாமே வரும். நாலுமே வர்றதுனால ஆப்ஷன் இ அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை. தென் கூற்று 1, ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாக மாற்றமடைகிறது. ஆஞ்சியோஸ்பெர்மில் பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாக மாற்றமடைகிறது. கூற்று 2, பறவைகள் எளிதாக பறப்பதற்கு ஏற்ற தகவமைப்புடன் உள்ளது. பறவைகள் எளிதாக பறக்கிறதுக்கு ஏற்ற தகவமைப்பு அதுக்கு இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கீழ் ஆப்ஷன் கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, கூற்று அனைத்தும் சரி, கூற்று அனைத்தும் தவறு, விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் 5th கொஸ்டின், கூற்று 1, மீன்கள் நீரில் வாழும் முதுகெலும்புடையவை. மீன்கள் நீரில் வாழும் முதுகெலும்புடையவை. கூற்று 2, போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரினம் அமீபா. போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரினம் அமீபா. சேம். கூற்று 1 சரி, 2 சரி, அனைத்தும் சரி, அனைத்தும் தவறு. சரியான விடை கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் 6வது கொஸ்டின், 5 உலக வகைப்பாட்டியலில் வைரஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. 5 உலக வகைப்பாட்டில் வைரஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ சரி. கூற்று 1. கூற்று 2, பேரினப் பெயரும் சிற்றினப் பெயரும் ஒரே பெயரில் இருக்கக்கூடிய உயிரினம் ராட்டஸ். கீழே கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, கூற்று அனைத்தும் சரி, கூற்று அனைத்தும் தவறு, விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் 7th கொஸ்டின், 1960ஆம் ஆண்டு 5 உலக வகைப்பாடு முன்மொழியப்பட்டது. கூற்று 2, உண்மையான உட்கரு புரோகேரியாட்டிக் செல்களில் காணப்படுகிறது. உண்மையான உட்கரு புரோகேரியாட்டிக் செல்களில் காணப்படுகிறது. கீழே கூற்று 1 சரி, 2 சரி, அனைத்தும் சரி, அனைத்தும் தவறு, விடை தெரியவில்லை. சரியான விடை
ஆப்ஷன் டி கூற்று அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதில் 1969 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெளிவான உட்கரு ப்ரோகேரியாட்டிக் கிடையாது, யூகேரியாட்டிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நான் வந்து அனைத்தும் தவறுன்னு கொடுத்துருக்கேன். தென் கூற்று 1, விலங்கு செல்கள் செல் சுவர் பெற்றவை. கூற்று 2, உயிரினங்களை சரியாக இனம் கண்டறிய வகைப்பாட்டியல் தேவைப்படுகிறது. உயிரினங்களை சரியாக இனம் கண்டறிவதற்கு வகைப்பாட்டியல் தேவை. தாவர செல்லுக்கு தான் செல் சுவர் அப்படிங்கிறது இருக்கும், விலங்கு செல்லுக்கு கிடையாது. அதே மாதிரி கீழே 2வது கொடுத்துருக்க கூற்று வந்து கரெக்டு தான். இனம் கண்டறிகிறதுக்கு நமக்கு வகைப்பாட்டியல் தேவை. அதை அடிப்படையாக வச்சு கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை. 9th கொஸ்டின். கூற்று 1, தாவர வகை மொனிராக்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிப்பவை. மொனிராக்கள் அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவு தயாரிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2வது கூற்று, ஒரு வித்திலை தாவரத்திற்கு உதாரணம் நமக்கு இந்த புளி சாப்பிடுவோம்ல அந்த புளி, சரிங்களா, அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, ஆப்ஷன் பி 2 சரி, ஆப்ஷன் சி அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி வந்து அனைத்தும் தவறு, இ வந்து விடை தெரியவில்லை. இதில் ஃபஸ்ட்டு கூற்றும் தப்பு, 2வது கூற்றும் தப்பு. இது மேக்சிமம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிற ஊட்ட முறையை பெற்றிருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வித்திலை கிடையாது, புளிய விதையை நம்ம வந்து 2ஆக கட் பண்ணலாம், அது இரு வித்திலை, அதை அடிப்படையாக வச்சு கூற்று அனைத்தும் தவறு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் வெங்காயத்தினுடைய இரு சொற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ரானா ஹெக்ஸாடாக்டைலா, ஆப்ஷன் பி அல்லியம் சட்டைவம், ஆப்ஷன் சி மாஞ்சிபரா இண்டிகா, ஆப்ஷன் டி ராட்டஸ் ராட்டஸ், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி அல்லியம் சட்டைவம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் டேஸில் 1622 இருசொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினார். 1622 இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ விக்டேக்கர், ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் சி காஸ்பர்ட் பாகின், ஆப்ஷன் டி லின்னேயஸ், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இந்த கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை அப்படின்னு தான் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 1623 தான் காஸ்பர்ட் பாகின் நமக்கு அந்த 2 சொற்களை வச்சு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனால ஆப்ஷன் இ தான் இதுக்கு உண்டான சரியான விடை. ஏன்னா இயல் தப்பு. தென் பச்சையம் அற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மை அற்றது எது? பச்சையம் இருக்காது, அதே மாதிரி ஒளிச்சேர்க்கை அது புரியாது அப்படின்னா எது? ஆப்ஷன் ஏ பூஞ்சை, ஆப்ஷன் பி கிளாமிடமோனஸ், ஆப்ஷன் சி டெரிடோபைட்டா, ஆப்ஷன் டி பாசிகள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ பூஞ்சைகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கண்டங்கள் உள்ள கால்கள் அப்படிங்கிறது கரப்பான்பூச்சி. அதே மாதிரி கால்கள் அற்றவைக்கு உதாரணம் என்ன? ஆப்ஷன் ஏ கொலம்பாலிவியா, ஆப்ஷன் பி மண்புழு, ஆப்ஷன் சி ராட்டஸ் ராட்டஸ், ஆப்ஷன் டி ரானா ஹெக்ஸாடாக்டைலா, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி மண்புழு அப்படிங்கிறது தான் சரியான விடை. வகைப்பாட்டியலின் படிநிலைகளில் மிகப்பெரிய பிரிவு எது? வகைப்பாட்டியலினுடைய படிநிலையில் மிகப்பெரிய பிரிவு எது? ஆப்ஷன் ஏ உலகம், ஆப்ஷன் பி தொகுதி, ஆப்ஷன் சி குடும்பம், ஆப்ஷன் டி வரிசை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ உலகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பின் வருவனவற்றில் வெப்ப இரத்த பிராணி எது? பின் வருவனவற்றில் வெப்ப இரத்த பிராணி எது? ஆப்ஷன் ஏ பாலூட்டிகள், ஆப்ஷன் பி மீன்கள், ஆப்ஷன் சி இருவாழ்விகள், ஆப்ஷன் டி ஊர்வன, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ பாலூட்டிகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. டாஸ் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸை என்ன தந்தை அப்படின்னு சொல்லுவோம்?
கரோலஸ் லின்னேயஸ் என்பவர் டேஸின் தந்தை, தாவரவியல் தந்தை அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. மைக்காலஜி தந்தை ஆப்ஷன் பி. நவீன வகைப்பாட்டியல் தந்தை ஆப்ஷன் சி. அரசியல் அறிவியலின் தந்தை ஆப்ஷன் டி. விடை தெரியவில்லை அப்படிங்கிறது ஆப்ஷன் இ. சரியான விடை ஆப்ஷன் சி, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. தென் மெல்லுடலிகள், நத்தை, முள்ளுடலிகள் என்ன? மெல்லுடலிகளுக்கு உதாரணம் நத்தை அப்படின்னா முள்ளுடலிகளுக்கு உதாரணம் என்ன? முத்தோலிகளுக்கு உதாரணம் ஆப்ஷன் ஏ பூச்சி, ஆப்ஷன் பி நத்தை, ஆப்ஷன் சி கடல் வெள்ளரி, ஆப்ஷன் டி கணவாய் மீன்கள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி கடல் வெள்ளரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. டேஸ் உண்மையான உட்கரு காணப்படுவது இல்லை. உண்மையான உட்கரு அப்படிங்கிறது எதில் காணப்படாது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ காளான், ஆப்ஷன் பி யூக்ளினா, ஆப்ஷன் சி பாக்டீரியாக்களில், ஆப்ஷன் டி கிளாமிடமோனஸ், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. டேஸ் உண்மையான உட்கரு காணப்படுவது இல்லை. சரியான விடை ஆப்ஷன் சி பாக்டீரியாக்களில் உண்மையான உட்கரு அப்படிங்கிறது, தெளிவான உட்கரு காணப்படாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் புறாவினுடைய இருசொல் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ மாஞ்சிப்பரா இண்டிகா, ஆப்ஷன் பி ராட்டஸ் ராட்டஸ், ஆப்ஷன் சி கொலம்பா லிவியா, ஆப்ஷன் டி ஹோமோசெஃபியன், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி கொலம்பா லிவியா அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் 20வது கொஸ்டின். விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் 3ஆக பிரித்தவர் யார்? விலங்குகளை அதனுடைய இடப்பெயர்ச்சி, நடப்பது, பறப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிச்சிருப்பார்ல, அவர் யார்? ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் பி சாக்ரட்டிஸ், ஆப்ஷன் சி டால்ஸ்டால், ஆப்ஷன் டி பிளாட்டோ, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் குறி இலை அப்படிங்கிறது பாரமீசியம், கசை இலை அப்படிங்கிறது எது? இடப்பெயர்ச்சி அடையக்கூடியது. ஆப்ஷன் ஏ அமீபா, ஆப்ஷன் பி கரப்பாம்பூச்சி, ஆப்ஷன் சி யூக்ளினா, ஆப்ஷன் டி மண்புழு, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி யூக்ளினா. தென் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது? ஆப்ஷன் ஏ வேறுபாடு, ஆப்ஷன் பி ஒற்றுமை, ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி ஏதும் இல்லை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை மேலே கூறிய இரண்டும். ஆப்ஷன் சி வேறுபாடும் தேவை, ஒற்றுமையும் தேவை அப்படிங்கிறது தான் சரியான விடை. வாஸ்குலார் கற்றைகள் உடையவை எது? ஆப்ஷன் ஏ ஜிம்னோஸ்பம்கள், ஆப்ஷன் பி பாசிகள், ஆப்ஷன் சி மாஸ்கள், ஆப்ஷன் டி ஆல்காக்கள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. வாஸ்குலார் கற்றைகள் உடையவை. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜிம்னோஸ்பம்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அனைத்து உயிரினங்களையும் தாவரம் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் யார்? மொத்தமாக இருக்கக்கூடிய எத்தனையுமே இது தாவரம் இது விலங்கு அப்படி ரெண்டே மாதிரி பிரித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ லின்னேயஸ், ஆப்ஷன் பி விக்டேக்கர், ஆப்ஷன் சி காஸ்பர்ட் பாகின், ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 5 உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? 5 உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன் ஏ லின்னேயஸ், ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் பி பிளாட்டோ, ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் டி விக்டேக்கர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி விக்டேக்கர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஜிம்னோஸ்பம் பைனஸ், ஆஞ்சியோஸ்பம் அதுக்கு உதாரணம் என்ன? ஜிம்னோஸ்பம் பைனஸ் ஆஞ்சியோஸ்பம் என்ன? ஆப்ஷன் ஏ மாஸ்கன், ஆப்ஷன் பி பியூனேரியா, ஆப்ஷன் சி புலி, ஆப்ஷன் டி சைக்கஸ், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி புலி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆல்காக்களின் உடலம் டாஸ் என பொதுவாக கருதப்படுகிறது. ஆல்காக்களின் உடலம் டாஸ் என பொதுவாக அழைக்கப்படும். ஆப்ஷன் ஏ மோல்டுகள், ஆப்ஷன் பி உடல் கண்டங்கள், ஆப்ஷன் சி குறி இலை, ஆப்ஷன் டி தாலஸ், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி தாலஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. லின்னேயஸ் படிநிலையில் எத்தனை முக்கிய படிகள் உள்ளன? லின்னேயஸ் படிநிலைகளில்
எத்தனை முக்கிய படிகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 5, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி 7 அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் ஆக்டோபஸ் உயிரினம் எந்த தொகுதியை சார்ந்தது? ஆக்டோபஸ் உயிரினம் எந்த தொகுதியை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ கணுக்காலிகள், ஆப்ஷன் பி மெல்லுடலிகள், ஆப்ஷன் சி முட்டோலிகள், ஆப்ஷன் டி அனலிட்டா, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் பி மெல்லுடலிகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சிற்றினம் என்பது வகைப்பாட்டினுடைய டேஸ் நிலை. சிற்றினம் என்பது வகைப்பாட்டினுடைய டேஸ் நிலை. ஆப்ஷன் ஏ தொகுப்பு, ஆப்ஷன் பி மூலம், ஆப்ஷன் சி இடைப்பட்ட, ஆப்ஷன் டி அடிப்படை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி அடிப்படை நிலை அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் நண்டுகள் டேஸ் ஆல் ஆன புறச்சட்டகத்தை கொண்டுள்ளது. நண்டுகள் டேஸ் ஆல் ஆன புறச்சட்டகத்தை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ புரதம், ஆப்ஷன் பி நியூக்ளியஸ், ஆப்ஷன் சி செல்லுலோஸ், ஆப்ஷன் டி கைட்டின், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் டி கைட்டின் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த 32வது கொஸ்டின். தவளையின் இருசொல் பெயர் என்ன? தவளையின் இருசொல் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ராட்டஸ் ராட்டஸ், ஆப்ஷன் பி கட்லா கட்லா, ஆப்ஷன் சி ரானா ஹெக்ஸாப்டாக்டைலா, ஆப்ஷன் டி ஹோமோசேபியன்ஸ், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி ரானா ஹெக்ஸாப்டாக்டைலா அப்படிங்கிறது தான் தவளையினுடைய இருசொல் பெயர். தென் புரோட்டிஸ்டா உலகை சார்ந்தது எது? புரோட்டிஸ்டா உலகை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ ஸ்பைரோகைரா, ஆப்ஷன் பி பாக்டீரியா, ஆப்ஷன் சி அகாரிகஸ், ஆப்ஷன் டி ரைசோபஸ், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோ காலையில் கொடுக்குறதா தான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போது மேக்ஸிமம் அவைலபிள் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். சரி ஓகே, இப்போ மார்னிங் மொத்தமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதோட கண்டினியூஸாக உங்களுக்கு இப்போது நான் இன்னும் அடுத்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணல, லைவும் வர முடியாது, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் லைவ் கட் ஆகிறதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் அடுத்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ரொம்ப இழுத்துது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அப்லோடிங் ஸ்பீடு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் நைட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருவோம். கரெக்டாக இருந்ததுன்னா நைட்டே அப்லோட் பண்ணுறேன். அதர்வைஸ் உங்களுக்கு மார்னிங் 10 o'clock அப்படிங்கிறதுக்கு ஷெட்யூல் போடுறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அட்டன் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஸாக உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் இன்றைக்கி நைட்டு இப்போ 9 மணிக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி நைட்டே கொடுக்குறேன். அதர்வைஸ் உங்களுக்கு மார்னிங் கூட கொடுக்குறேன். நாளைக்கு என்ன லெசன் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கம்யூனிட்டி டேப்பில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டில் இருக்கும் என்ன லெசன் அப்படிங்கிறது. அந்த லெசனை நீங்கள் படிங்க. இன்றைக்கி நைட்டே எல்லாமே கொடுத்துரு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெசனையும் நான் என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸில் கொடுத்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? நம்மளுடைய போஸ்ட் மூலமாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டவுட் இருந்தது அப்படின்னா கூட இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க. சரிங்களா? சரி ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.